ஹாய் செல்லக்குட்டீஸ், இந்த தாய் ஜாமாவோடைய நெக்ஸ்ட் பார்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்னும் பேலன்ஸ் ரெண்டு பார்ட் தான் இருக்குது. மொத்தமாக இந்த ஜாமா ரிலீஸ் ஆகி முடிஞ்சிருச்சு. அதனால தான் வந்துட்டு வீடியோ போட கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? ஸோ இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லேயே ஹீரோ வந்துட்டு தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா மீனாவுடைய அப்பா ஆள் வந்துட்டு நம்ம ஹீரோயினை தாக்க முயற்சி பண்ணப்போ ஹீரோ தானே காப்பாற்றினா. இப்போ ஹீரோயினை வீட்டில் விட்டுட்டு டேரெக்டாக மீனாவுடைய வீட்டுக்கே வந்து ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஆனால் நம்ம மீனாவா, ஐயோ நீ என் மேலே சந்தேகப்படுறியா செல்லம், நான் அப்படி பண்ணுவேனா, நான் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன், உனக்கு நல்லா தெரியும்லன்னு சொல்ல ஹீரோவுக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேற வழி இல்லை. மீனாவை அப்படியே அமைதியாக விட்டுட்டு வந்துடுறான். ஏன்னா வந்துட்டு ஹீரோயினை தாக்கினவன் வந்துட்டு அங்கேருந்து ஓடிட்டான் இல்லையா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு அவங்களுக்கு நடந்த மொத்த கதையுமே வந்துட்டு பாட்டி கிட்ட சொல்றாங்க. ஆனால் ஹீரோவுடைய அம்மாவா, இவளுக்கு பெருசா ஒன்றும் ஆயிருக்காது, சும்மா சீன் போடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை திட்டிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ கிட்ட வேலைக்காரன் என்ன அடிச்சது மீனாவுடைய அப்பா ஆட்கள் தான், எனக்கு நல்லா தெரியும்னு சொல்ல ஹீரோ வந்துட்டு அடிச்சவன் ஓடி போயிட்டான் இல்லையா. ஸோ அதனால வந்துட்டு நம்ம கிட்ட இப்போ ஆதாரம் இல்லை, அதனால நம்ம அமைதியாக தான் இருந்தாகணும்னு சொல்ல. ஆனால் நம்ம ஹீரோவுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு மீனாவுடைய அப்பாவும் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம். ஸோ அவங்க சரியான வந்துட்டு கெட்டவங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட, மீனா கிட்ட போய் கேட்டியா அவ தான் இதை பண்ணான்றதை நீ நம்புறியான்னு சொல்ல ஹீரோ உடனே, உன்னை அடிச்சும் அங்கேருந்து ஓடி போயிட்டான், ஸோ அதனால வந்துட்டு மீனாக்கு எதிராக எந்த சாட்சியமும் இல்லை, நீ ஏன் மீனாவை குத்தம் சொல்றேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். ஆக்சுவலி ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி மீனாக்கு சப்போர்ட் பண்ணலை அப்படின்ற விஷயத்த டைரக்டாக ஹீரோயின் கிட்ட சொல்ல முடியல நம்ம ஹீரோவால. இங்கே மீனாவா ஹீரோயின் மேலே செம்ம கோவத்தில் இருக்கா. அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவங்க அண்ணனை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறா. ஏன்னா அண்ணனுக்கு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் உடம்பு முடியல இல்லையா. ஸோ அதனால் வந்துட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு கூட்டு போகலான்னு பார்க்க அந்த இடத்துக்கு சென்னை வந்து நேற்று நைட்டு நடந்த வந்துட்டு விஷயத்தை எல்லாத்தையுமே ஹீரோயினுடைய அண்ணன் கிட்ட மொத்த விஷயத்தையும் சொல்ல, ஹீரோயினுடைய அண்ணன் வந்துட்டு இந்த மாதிரி உன்னை எவ்வளோ தடவை அவங்க வந்துட்டு முயற்சி பண்ணிட்டாங்க கொலை பண்ண, அவங்கள நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்ல ஹீரோயின் அவங்க அண்ணனை சமாதானப்படுத்துறேன், எனக்கு உன்னை விட்ட ஆள் இல்லை, தயவு செஞ்சு அமைதியா இருன்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திட. இன்னொரு பக்கம் மீனா வந்து நம்ம ஹீரோவை சமாதானப்படுத்திட்டு இருக்கா. ஹீரோவும் மீனாவும் மன்னிச்சிட்டான், என்னடா இது படுப்பாவி பயிலேன்ற மாதிரி தான் இருக்கு. ஆக்சுவலி என்னன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸரை போய் மீட் பண்ணி அவங்க அண்ணனுடைய கொலை சம்பந்தப்பட்ட கேஸை பத்தி கேட்டிருந்திருப்பான். அந்த போலீஸ் ஆஃபீஸரும் இது ரொம்ப கான்ஃபிடென்ஷியலான விஷயம், இது நான் உனக்காக சொல்றேன், ஆக்சுவலி என்னன்னா மீனாவுடைய அப்பா தான் இந்த கொலையில் சம்மந்தப்பட்டிருப்பாரோன்னு எங்களுக்கெல்லாம் டவுட் இருக்குது. ஆனால் வந்துட்டு எவிடன்ஸ் இல்லாதனால எங்களுக்காக ஒன்றும் பண்ண முடியல, இதுக்கு எவிடன்ஸை வந்துட்டு கொண்டு வரணும். அதனால மீனாவுடைய அப்பாவுக்கு மீனான்ற ஒரு பொண்ணு இருக்கு இல்லையா, அந்த பொண்ணு மூலியமாக தான் இந்த வந்துட்டு அவர் தப்பு பண்ணாருன்ற விஷயத்த வெளியே கொண்டு வர முடியும். அந்த பொண்ணு உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் தானே, நீ தான் அந்த பொண்ணை வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உண்மையை சொல்கிறதுக்கு ஏதாவது ஒன்று வழிவகுக்கணும்னு சொல்ல ஹீரோ இதனால தான் மீனாவை மன்னிக்கிற மாதிரி நடிச்சிருக்கான் போல இருக்கு. ஆனால் நம்ம ஹீரோ மீனா கிட்ட பேசிட்டு இருக்கதை பார்த்து ஹீரோயின் அங்கே வந்து அழுதுகிட்டு கிளம்பிடுறாங்க. ஏன்னா ஹீரோ தன்னை நம்பலன்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினுடைய அண்ணன் மீனாவை வந்துட்டு பழி வாங்குறேன்னு சொல்லிட்டு மீனாவை ரேப் பண்ணிட்டு இருக்கான். ஆக்சுவலி தடவை பண்ணாதானே ரேப்பு, இது 12 தடவை ஆயிடுச்சு, எதுக்கு இதுக்கு பேரு ரேப்பு அப்படின்னு தான் நமக்குமே தோணும். இப்ப மீனா என்ன பண்றா, ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கணும்னா ஹீரோயின் தடை இல்லை, முதல்ல அவன் ஹீரோயினோட அண்ணன் அவனை முதல்ல போட்டு தள்ளணும்னு சொல்லிட்டு மீனா செம்ம டென்ஷன் ஆயிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் வீட்டுக்கு வந்து நான் என்னதான் சொன்னாலும் ஹீரோ வந்துட்டு மீனாவை தான் நம்புறான், எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு ஹீரோ எப்பயுமே என் பக்கம் வரமாட்டான் போல இருக்குன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் கிட்ட சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். அந்த இடத்துக்கு மீமி வரா. நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு பேர் தான் மீமி. ஸோ மீமி அந்த இடத்துக்கு வந்து ஹீரோயின் கிட்ட என்னாச்சுன்னு கேட்க ஹீரோயின் இந்த மாதிரி ஹீரோவுடைய மனசுல எப்பயுமே மீனா தான் இருப்பா, என்னாலலாம் இடம் பிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வருத்தமா ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் ஹீரோயினை பார்க்கறதுக்காக சன்னு ஹீரோவுடைய வந்துட்டு ஆஃபீஸ்க்கே வரான். ஹீரோவுக்கும் சன்னுக்கும் எப்பயும் போல சண்டை வந்துடுது. ஸோ அங்கேருந்து சன்னு நம்ம ஹீரோவை நல்லா கலாய்ச்சி விட்டுட்டு கிளம்பிட்டான். இன்னொரு பக்கம் நம்ம மீமி என்ன பண்றா, அவ கொண்டு வந்த ஸ்நாக்ஸை ஹீரோயினோட அண்ணன் கிட்ட கொடுக்க ஹீரோயின், அண்ணா நீ மீமியை பார்த்துக்கோ, ஏன்னா வந்துட்டு அவள் ரொம்ப நல்ல பொண்ணு, அவளுக்கு ஒரு தடவையாவது சான்ஸ் கொடு, அவளை டேட் பண்ணி தான் பாரு, அவள் ரொம்ப நல்ல பொண்ணு தெரியுமா அப்படின்னு சொல்ல ஹீரோயினோட அண்ணனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஏன்னா மீமியும் வந்துட்டு மனசார உண்மையா வந்துட்டு நம்ம ஹீரோயினோட அண்ணன் லவ் பண்றா இல்லையா, அது நம்ம ஹீரோயினோட அண்ணன் புரிஞ்சுக்கிறான். இப்போ ஹீரோயின் வீட்டுக்கு வந்த உடனே, என்னம்மா உன் ஃப்ரெண்டு சென்னை பாத்தியா, இந்த மாதிரி அஃபேர்ல இருக்க உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா, நீ என்னோட ஒய்ஃப்னு சொல்ல ஹீரோயின் என்ன பேசிட்டு இருக்கா, அவன் என்னோட ஃப்ரெண்டு மட்டும்தான் சொல்ல ஹீரோ அதை நம்பாம என்ன பண்ணா, ஹீரோயினை மல்லுக்கு டைமாக கிஸ் பண்ணிடுறான். ஹீரோயின் டக்குன்னு வந்துட்டு ஹீரோடைய உதட்ட கடிச்சிட்டு அடிக்கலான்னு வராங்க. ஆனால் அடித்தா ஹீரோ மறுபடியும் கிஸ் பண்ணுவானேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அமைதி ஆயிடுறாங்க. இங்கே நம்ம ஹீரோயினோட அண்ணனும் மீமி கிட்ட நம்ம 2 பேரும் டேட் பண்ணலாமான்னு கேட்க அவ்வளோதான் மீமி செம்ம ஹாப்பி ஆயிடுறா. இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மனசில் நினச்சிட்டு இருக்கான். ஆக்சுவலி என்னன்னா ஹீரோ வந்துட்டு மீனா மூலயமா உண்மை தெரிய வரணுன்றதுக்காக நடிச்சிட்டு இருக்கான். ஆனால் இதை நம்ம ஹீரோயின்ட்ட சொல்ல முடியாது, ஏன்னா சொன்னா கண்டிப்பாக மீனாவுடைய அப்பாவும் ஹீரோயினை வந்துட்டு
வந்துட்டு விட மாட்டாங்க, கொலை பண்ணிடுவாங்க. அதனால நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் எதுவும் சொல்லாமலே எல்லா உண்மையும் நான் வெளியே கொண்டு வருவேன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு ஹீரோயினை பார்த்து நினைச்சிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் வந்துட்டு மீமியும் ஹீரோயினோட அண்ணனும் நல்லா டேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா நடுவுல வந்துட்டு இந்த விஷ பாட்டில் வந்துடுறா. இந்த மீனா என்ன பண்றா, ஹீரோயினோட அண்ணன் கிட்ட வந்து இதுக்கப்புறமா வந்துட்டு நான் இதுக்கப்புறம் உனக்கு உண்மையா இருக்க போறேன், ஹீரோயினோட லைஃப்ல இதுக்கப்புறம் நான் தலையிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்க இவளுடைய விஷத்தன்மையான பேச்ச ஹீரோயினோட அண்ணனும் நம்பி அவளை மன்னிச்சிடறான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் ஹீரோவை கடிச்சிட்டாங்க இல்லையா, அதனால அவங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அதனால ஹீரோவுக்கு சமைச்சு எடுத்துட்டு போலான்னு சொல்லிட்டு சமைச்சு எடுத்துட்டு வராங்க. ஆனா நம்ம ஹீரோயினா ஹீரோவுடைய உதட்டை பார்த்துட்டு ஐயோ உன்னோடைய உதட்டு ரொம்ப வீங்கிருக்கு, நான் வேணா மருந்து தடை விடுவான்னு கேட்க அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நீ போயிட்டு அந்த சன்னிக்கிட்டே பேசு போ அப்படின்னு சொல்லிட்டு நல்ல நம்ம ஹீரோயினை வெறுப்பேற்றி விட்டுட ஹீரோயினும் அங்கே வந்து கடுப்பை கிளம்பிடுறாங்க. ஆனா இதெல்லாம் வேணும் தான் நம்ம ஹீரோ பண்ணிட்டு இருக்கான். உண்மையாலாம் ஹீரோயின் மேல கோவப்படல. இப்ப ஹீரோ நைட்டு வீட்டுக்கு வந்தோடனே உனக்கா சாப்பாடு எடுத்துட்டு வந்த, நீ சாப்பிட்டியான்னு சொல்ல வா இவ்வளோ பெருசா வீங்கி இருக்கு, சாப்பாடு சாப்பிட்டா நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போயிடுறோம். ஆனா நம்ம ஹீரோ அங்க ஆல்ரெடி நல்லா வழிச்சு நக்கின்னு தான் சாப்பிட்டே வீட்டுக்கு வந்திருக்கான். இப்ப வீட்டுக்கு வந்தோடனே ஹீரோயின் மருந்து தடை ஒண்ணுன்னு சொல்லிட்டு ஹீரோ பக்கத்துல வராங்க. ஆனா நம்ம ஹீரோவா டக்குன்னு ஹீரோயினை கிஸ் பண்ணிட ஹீரோயினுமே பதிலுக்கு கிஸ் பண்ணிடுறாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் ஒன்னா சேர்ந்தப்பவே சாப்பாட்டுல மருந்து வச்சுதான் ஒன்னா சேர்ந்தேன்னு சொல்லிட்டு வந்துட்டு ஹீரோ சொல்லியிருப்பா இல்லையா, அது நினைச்சு நம்ம ஹீரோயினு ஐயோ நான் இவன் சங்கார்த்தமே நமக்கு வேண்டாண்டான்னு சொல்லிட்டு ஹீரோ பிடிச்சி தள்ளி விட்டுட்டு நான் தூங்குறேன்னு சொல்லிட்டு தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் என்ன ஆகுது, இந்த மீனா என்ன பண்றா, ஹீரோயினோட அண்ணனுக்கு சமைச்சு எடுத்துட்டு வரா. இதுலதான் வந்து பாத்தீங்கன்னா இவ விஷத்தை வச்சு எடுத்துட்டு வந்திருக்கான்ற விஷயமே தெரியாம ஹீரோயினுடைய அண்ணனும் நல்லா வந்துட்டு சரக்கு அடிச்சுட்டு நல்லா சாப்பாடை சாப்பிட்டுட்டு இருக்கான். கரெக்டா மீமி என்ன பண்றா, ஹீரோயினோட அண்ணனை பார்க்கலான்னு சொல்லிட்டு வர அங்க மீனாவை பாத்துறா. இங்க மீனா வந்துட்டு இந்த மாதிரி எனக்காக தான் நீ கடன் வாங்கின, என்னாலதான் நீ கடனாளியா ஆன, இந்த மாதிரி நான் வந்துட்டு இந்த மாதிரி அந்த இதெல்லாம் வந்துட்டு சூதாட்டெல்லாம் ஆடி தானே இதெல்லாமே நடந்துச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மீனா அவளுடைய வாயாலேயே ஹீரோயினோட அண்ணன் கிட்ட சொல்ல இது எல்லாத்தையுமே மீமி ரெக்கார்ட் பண்ணிக்கிறா. ஆனா வந்துட்டு பாத்தீங்கன்னா இங்க வந்துட்டு மீனா வந்துட்டு ஹீரோயினோட அண்ணனுக்கு கிஸ் பண்ண இதை பார்த்து நம்ம மீமி அழுதுகிட்டே அங்கிருந்து வெளியே வந்துடுறா. ஆனா இந்த விஷயம் வந்துட்டு மீனாவுக்கும் தெரியல, ஹீரோயினோட அண்ணனுக்கும் தெரியல. பாவம் நம்ம மீமி மனசெல்லாம் உடஞ்சு போயிட்டு வெளியே வந்துடுறா. ஆனா இங்க உள்ள நடக்கிறத இன்னும் கொஞ்ச நேரம் நின்று பார்த்திருந்தா பாவம் நம்ம ஹீரோயினோட அண்ணன் உயிரோட இருந்திருப்பானோ என்னமோ. இங்க மீனா என்ன பண்றா, நல்லா விஷத்தை ஏத்தி விட்டுட்டு சாவுடா நீலாம் உயிரோட இருந்து என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு பாவம் வந்துட்டு அந்த இடத்துக்கு அவ வந்த மாதிரி எந்த ஒரு தடயத்தையுமே விடாம சாப்பாடு எல்லாத்தையுமே எடுத்துட்டு அங்கிருந்து கிளீன் பண்ணிட்டு எல்லாத்தையுமே எடுத்துட்டு கிளம்பிடுறான். இங்க நம்ம ஹீரோயினோட அண்ணன் உள்ளுக்குள்ள துடிச்சிட்டு இருக்கா, விஷம் ஏறி போயிட்டு அட்லீஸ்ட் ஹீரோயினுக்காவது கால் பண்ணி மீனாவை பத்தி சொல்லிடலான்னு பார்த்தா ஆனா ஹீரோயின் போன் எடுக்கல. என்னன்னா ஹீரோயின் போனை வீட்டுல வச்சுட்டு ஹீரோவை பார்க்கறதுக்காக ஆஃபீஸ்க்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஹீரோமே அந்த குஷியில உட்காந்துட்டு இருந்தா ஒரு கொலையை பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட வந்துட்டு ஒரு கில்ட்டினஸே இல்லாம இங்கேயும் நம்ம ஹீரோ கிட்ட வந்துடுறா. ஆஃபீஸ்க்கு வந்து பேபி நீ என்ன மிஸ் பண்ணியா, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து இங்க கொஞ்சிக்கிட்டு இருக்கா. ஹீரோவா ஐயோ ஹீரோயின் வந்துருவாளேன்னு பயந்துகிட்டு இருக்க. ஆனா நல்ல வேலை நம்ம ஹீரோயின் வந்தோடனே வெளியவே வேலைக்கார நிக்க வச்சு ஹீரோ ஆஃபீஸ்ல இல்லைன்னு சொல்ல ஆனா உள்ளுக்குள்ள வந்துட்டு ஹீரோவுடைய குரலும் மீனாவுடைய குரலும் கேட்டு ஹீரோயின் உள்ள வந்துடுறாங்க. இங்க மீனா அடாவடியா நம்ம ஹீரோவை கிஸ் கொடுக்கறதுக்காக நின்றுட்டு இருக்க. கரெக்டா நம்ம ஹீரோயின் வந்து இதை பாத்துறாங்க. அவ்வளவுதான் நம்ம ஹீரோயின் அழுதுகிட்டே போவ பின்னாடி ஹீரோ போறான். ஆனா அங்க மீனா இருக்கிறதுனால ஹீரோயினை சமாதானப்படுத்த முடியல. டக்குன்னு நம்ம ஹீரோயினையே திட்டி விட்டுறான். உன்னை யார் சொல்லாம கொள்ளாம ஆஃபீஸ்க்கு வர சொன்னதுன்னு சொல்ல ஹீரோயினை வந்து அழுதுகிட்டே போயிடுறாங்க. இங்க சென்னை என்ன பண்றான், வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுடைய அண்ணனை பார்க்கலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வர பாவம் அவன் கீழேயே வந்துட்டு மயக்கப்பட்டு கிடக்குறான். மயக்கம் போட்டுல இறந்து கிடக்குறான். அடுத்த சீன்ல காமிக்கிறாங்க நம்ம மீமி வந்துட்டு ஹீரோயினோட அண்ணனை பார்த்து அழுதுட்டு இருக்க. சென்னை வந்து இந்த மாதிரி உங்க அண்ணன் இறந்து போயிட்டான் அப்படின்ற விஷயத்த சொல்ல ஹீரோயின் மயக்கம் போட்டு கீழே விழ ஹீரோ தான் ஹீரோயினை பார்த்துக்கிறான். அவ்வளவுதான். இப்ப நம்ம ஹீரோயின் அப்படியே துடிச்சு அழுதுட்டு இருக்க. ஹீரோ தான் நம்ம ஹீரோயினை சமாதானப்படுத்திட்டு இருக்க. இங்க மீமியும் ஒரு டாக்டர் தானே, அதனால என்ன பண்றா, இவ நம்ம ஹீரோயினுடைய அண்ணனோட டெட் பாடியை பார்க்க ஆக்சுவலி என்னன்னா அவளுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா வெளியே ப்ரொட்டன்ட் ஆயிருக்கும். ஏன்னா பெருசா எந்த ஒரு காயமும் இருந்திருக்காது, அவன் நெஞ்சு பிடிச்சிட்டு கீழே விழுந்திருக்க மாதிரி தான். ஆனா உடம்புல எல்லாம் ரெட்டா ரேஷஸ் இருக்கிறத பார்த்து மீமிக்கு டவுட் வந்துடுது. இன்னொரு பக்கம் வந்துட்டு இந்த மீனா ஒரு கொலையுமே பண்ணிட்டு ஹாஸ்பிட்டல் வரைக்குமே வந்திருக்கா. ஆனா நம்ம மீமிக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா மீனாவை பார்த்து லைட்டா டவுட் இருக்கு. ஆனா அந்த டவுட் கன்ஃபார்ம் ஆகுற வரையே ஹீரோயினுடைய அண்ணன் டெட் பாடியை பார்த்து மீனா கத்த இதை பார்த்து மீமி வந்துட்டு கன்ஃபார்மே பண்ணிடுறான். அடுத்த நாள் பார்த்தா நம்ம ஹீரோயினுடைய அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா மீனாவுடைய கனவுல வந்து டார்ச்சர் பண்ணி அவளை கொண்டு போடுற மாதிரியே வந்துட்டு கனவு வருது. இதனால மீனா செம்மையா பயந்து போயிட்டு இருக்கா. இதனால அவ வீட்டை விட்டு கூட வெளியவே வரமாட்டேன்றா. ஹீரோயினுடைய அண்ணனுக்கு அங்க சடங்கு சம்பிரதாயம் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. கரெக்டா நம்ம சன்னுமே நம்ம ஹீரோயினை பார்க்கறதுக்காக வரான். இப்ப சன்னு எதுக்காக வந்திருக்கான்னா ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவுடைய அண்ணன் இறந்ததுக்கான எல்லா விஷயத்தையும் வந்துட்டு
ரிப்போர்ட் எடுக்க சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதை கேட்கறதுக்காக சன்னு வர பின்னாடியே நம்ம மீமியும் வந்துடுறா. அவ ரெக்கார்ட் பண்ண எல்லா விஷயத்தையுமே ஹீரோயின் கிட்ட காமிச்சு, இந்த மாதிரி உங்க அண்ணன் ஒன்னும் வந்துட்டு சூதாட்டத்துல வந்துட்டு முழுகி இருந்து கடன்லாம் வாங்கல, மீனா வந்துட்டு உங்க அண்ணனுடைய கேர்ள் ஃப்ரெண்டு, அவ தான் சூதாட்டம் எல்லாம் பண்ணி நிறைய கடன் வந்து வாங்கியிருக்கா, அதை அடைக்க தான் உங்க அண்ணன் வந்துட்டு பாடுபட்டிருக்கான். எனக்கு என்னமோ வந்துட்டு லாஸ்ட் டைம் மீனாவுடைய தான் உங்க அண்ணனை நான் பார்த்தேன், அவன் மேலதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. ஸோ உன்னுடைய அண்ணனுடைய டெட் பாடி நீ வந்துட்டு அட்டாப்சிக்கு வந்துட்டு கொடு, எனக்கு என்னமோ கொஞ்சம் டவுட்டா இருக்குன்னு சொல்லிட்டு மீமி சொல்ல ஹீரோயினுமே செம்மையா அழுகுறாங்க. அண்ணன் மீனாவை லவ் பண்ணியிருக்காரா, இந்த விஷயம் நமக்கு தெரியாம போச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா அடுத்த நாள் அட்டாப்சிக்கு வந்துட்டு எல்லா ஏற்பாடையுமே பண்றாங்க. அந்த ஒரு ரிப்போர்ட் எடுத்துக்கிட்டு நம்ம மீமியும் சன்னுமே ஹீரோயினை பார்க்க வர ஹீரோ அங்கிருந்து அமைதியா போயிடுறான். பிகாஸ் ஏன்னா இந்த நேரத்தில் சன்னி ஏன் வந்தா அப்படின்லாம் சண்டை போட்டால் பாவம் ஹீரோயின் கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவுமே புரிஞ்சுக்கிட்டு அங்கேருந்து போயிட. ஆக்சுவலி அந்த ரிப்போர்ட்லேயுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்குது, இந்த மாதிரி அண்ணனுக்கு வந்துட்டு பாய்சன் கொடுத்துருக்கிறது, அவ்வளோதான். இப்போ ஹீரோயினும் மீமியும் போயிட்டு ரிப்போர்ட் கொடுக்கலான்னு பார்க்க, ஆனால் சன்னு என்ன சொல்கிறான், ஆதாரம் இல்லாமல் மீனா மேலே ரிப்போர்ட் கொடுத்தோன்னா கண்டிப்பாக இந்த கேஸ் செல்லுபடி ஆகாது, ஏன்னா மீனாவுடைய அப்பா செம பெரிய ஆளு, அதனால நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி ஆதாரத்தை திரட்டணும், தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியாக இருங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அமைதிப்பா எடுத்துட்டு வர. ஆனால் நம்ம மீமி அமைதியாக இருப்பாளா, டேட் பண்ண கொஞ்ச நாள்லயே பாவம் பயப்புல இப்படி பண்ணி விட்டா, அதனால நம்ம மீமி செம்ம கடுப்பாவரா. ஆனா சன்னு மீமியை சமாதானப்படுத்த, ஆனா அப்பயும் மீமி சமாதானம் ஆக மாட்டேன்றா. உடனே நம்ம ஹீரோவை பார்க்கறதுக்காக போயிடுறா. ஹீரோ கிட்ட போயிட்டு உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்ல ஹீரோவுமே என்ன ஏதுன்னு சொல்லி கேட்க, இவளுமே வந்துட்டு ஒட்டுமொத்தமா நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்ல, ஆனா நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இவ டக்குன்னு ரெக்கார்ட் பண்ண விஷயத்தையுமே காமிக்க, அதுல அந்த மீனா வந்துட்டு அவளோட வாயாலே சொல்லியிருப்பா இல்லையா, அது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ கேட்க ஹீரோக்கு ஒரு மாறி ஆயிடுது. ஐயோ இப்படிப்பட்ட கேரக்டர் ஆவ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுமே எங்க அண்ணனுடைய சாவு கூட மீனாவுடைய அப்பா தான் காரணமா இருக்குமோன்னு சொல்லிட்டு நான் சந்தேகப்பட்டுட்டு இருக்கேன், அதனால தான் இப்ப நான் மீனா கூட பழகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல மீமிக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. அப்ப நீங்க வந்துட்டு உண்மையாவே அவளை நம்பல தானே, அப்ப நீங்க ஹீரோயினை லவ் பண்றீங்களான்னு கேட்க, எங்க இருந்து உன் ஃப்ரெண்டை லவ் பண்றது, உன் ஃப்ரெண்டு பின்னாடி தான் சன்னு சுத்திட்டு இருக்கானேன்னு சொல்ல, ஆக்சுவலி ஹீரோயினுக்கு சன்னு மேல எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே இல்ல, ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்ல ஹீரோ, ஆனா சன்னு ஹீரோயினை லவ் பண்றாளன்னு சொல்ல அதெல்லாம் விட்டு தள்ளுங்க, நீங்க இப்ப மீனா பின்னாடி இருக்கிறதுனால தான், அதாவது மீனா கூடவே இருக்கிறதுனால தான் ஹீரோயினுடைய ஃபீலிங்ஸ் அவளுடைய வாய் வழியா வெளியே வரமாட்டேங்குது, இந்த பிரச்சனை எல்லாம் முடியட்டும், கண்டிப்பா நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துருவீங்க, அண்டு மீனாவும் மீனாவுடைய அப்பா மேலேயும் தான் குத்தம் இருக்குன்ற எல்லா விஷயத்தையும் நான் வெளியே கொண்டு வரதுக்கு உங்க கூட நான் இருந்து ஹெல்ப் பண்றேன்னு சொல்ல ஹீரோ இந்த விஷயம் ஹீரோனுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்ல உடனே மீமியும் கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறா. அடுத்த நாள் ஹீரோயினுடைய அண்ணனுடைய மொத்த வந்துட்டு இறுதி சடங்கு எல்லாமே நடந்துட்டு இருக்கு. ஹீரோ தான் அதுக்கு எல்லாத்துக்கான ஏற்பாடுமே பண்ணிட்டு இருக்கோம். ஹீரோயின் அங்கே அழுதுட்டு இருக்கிறத பார்த்து ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால மீனாக்கு கால் பண்ணி பிஸ்னஸ்ல இந்த மாதிரி ஒரு பெரிய லாஸ் ஆயிட்டு இருக்கு, உங்க அப்பா கிட்ட சொல்லி கொஞ்சம் ஹெல்ப் பண்ண சொல்ல முடியுமான்னு கேட்கறான். பிகாஸ் ஏன்னா ஹீரோ வந்துட்டு மீனாவுடைய அப்பா பக்கத்துல போனா தானே தன்னுடைய அண்ணனுடைய கொலைக்கும் ஹீரோயினோட அண்ணனுடைய கொலைக்கும் இவங்க சம்மதப்பட்டிருக்காங்கன்ற ப்ரூஃப் தேட முடியும். அதனால மீனா கிட்ட இந்த மாதிரி சொல்ல இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த இறுதி சடங்குக்கு மீனாவுடைய அப்பா வந்திருக்காரு. ஹீரோயினும் மீமியும் இன்டைரக்டா வந்துட்டு இந்த கொலைக்கு நீயும் பொண்ணும் தானடா காரணம்னு சொல்லிட்டு பேசுறாங்க. ஆனா வந்துட்டு நம்ம மீனாவுடைய அப்பாவுக்கு இதை பத்தி தெரியாது போல இருக்கு. அதனால அவர் பெருசா ஒண்ணுமே ரியாக்ட் பண்ணாம போவ ஹீரோ வந்துட்டு இவர் பெருசா எதுவும் ரியாக்ட் பண்ணலையே, ஒருவேளை வந்துட்டு மீனா மட்டும் தான் இதை தனியா செஞ்சிருப்பாளோன்னு சொல்ல அப்பனும் புள்ளியும் சும்மா கிடையாது, பொண்ணுமே கிடையாது, சும்மா கிடையாது, அதனால நீங்க இவ்வளவு நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீமி ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கான். இப்ப இங்க வீட்டுக்கு வந்த உடனே மீனா வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட ஹீரோக்கு இந்த மாதிரி பிசினஸ் ஹெல்ப் பண்ணுங்கப்பா, நம்ம பிசினஸ்ல ஹீரோவையும் பார்ட்னரா சேர்த்துக்கலாம்னு சொல்ல இவன் பண்றதோ இல்லீகல் பிசினஸ், ஹீரோ எப்படி ஒன்னா சேர்த்துப்பான், பொண்ணை வந்துட்டு ஓங்கி ஒரு எட்டி உத விட்டுட்டு உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, அதெல்லாம் முடியாதுன்னு சொல்ல உடனே மீனாவும் போயிட்டு எங்க அப்பா ஹெல்ப் பண்ணணும் தான் நினைக்கிறாரு, ஆனா இப்போதைக்கு அவரால் ஹெல்ப் பண்ண முடியல, தயவு செஞ்சு மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு மீனா என்ன பண்றா அவளுடைய அப்படியே வந்துட்டு ஸ்வீட்டான வார்த்தைங்கள்லாம் பேசி ஹீரோவை மயக்க ஹீரோவுமே அப்பாவும் பொண்ணும் வலையில சிக்க மாட்டேன்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கடுப்புல இருக்க. அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட பேசுறாங்க. ஏன்னா இப்ப ஹீரோயினோட அண்ணன் இறந்து போயிட்டதுனால நிறைய மக்காச்சோளம் நெல் இதெல்லாம் வந்துட்டு போட்டிருப்பாங்க, அறுவடைக்கு அதெல்லாம் ரெடியா இருக்கறனால நான் தான் போயிட்டு அந்த வேலையெல்லாம் பார்க்கணும், ஏன்னா நிறைய பேர் அங்க வேலை செஞ்சிருக்காங்க, எல்லாருக்குமே வந்துட்டு சேலரி எல்லாம் வேற கொடுக்கணும்னு சொல்ல ஹீரோயினுமே வந்துட்டு அவங்களுடைய திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அவங்க அண்ணனுடைய வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆயிடுறாங்க. ஆனா நைட்டும் பகலும் வேலை செஞ்சதுல ஒழுங்கா சாப்பிடாம கொள்ளாம ஹீரோயினுக்கு மயக்கெல்லாம் வந்துடுது. ஹீரோ தான் நம்ம ஹீரோயினை போயிட்டு காப்பாத்துறோம்.
இப்ப ஹீரோ உன்னோட உடம்பு இந்த மாதிரி நிலைமையில இருக்கக்குள்ள என்னால உன்னை தனியா விட முடியாதுன்னு சொல்லிட்டு அவனோட திங்ஸுமே எடுத்துக்கிட்டு ஹீரோயினோட வீட்டில் ஷிஃப்ட் ஆயிடுறான். ஹீரோயின் இதெல்லாம் நீ ஏன் எனக்காக பண்றேன்னு சொல்ல ஹீரோவால சொல்ல முடியல ஹீரோயினை லவ் பண்றேன்னு. ஆனா நம்ம ஹீரோயினும் லைட்டா புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா அப்பப்ப ஹீரோ மீனா கூட இருக்கறனால ஹீரோயினுக்கு கொஞ்சம் கஷ்டமாவும் இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா எப்ப பாரு வந்துட்டு நீயா தான் ரெடி ஆகி ஹீரோவை பார்க்கறதுக்காக போற. அவன் என்னைக்காவது உன்னை பார்க்க வந்திருக்கானா? அவன் வந்துட்டு ஹீரோயின் பக்கமா சாஞ்சிட்டா. அவனை தயவு செஞ்சு விட்டுரு, அவனை பிரேக்கப் பண்ணிடு, காசுக்காக தானே அவன் பின்னாடி அலையிற, என்னமோ உண்மையா லவ் பண்ற மாதிரி ஓவரா பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு மீனாவுடைய அப்பா மீனாவை திட்ட. ஆனா நம்ம மீனா இல்ல நான் ஹீரோ பார்க்க போவேன்னு சொல்லிட்டு ஹீரோ பார்க்கறதுக்காக வர. இங்க நம்ம ஹீரோ அவனோட ஆபீஸ்ல இருக்க ஒட்டுமொத்த வேலையை முடிச்சுட்டு அவனோட வேலைக்காரங்கிட்ட மீனா என்ன பார்க்க வருவா, அப்படி பார்க்க வந்தானா நான் பிசினஸ்ல ரொம்ப லாஸ் ஆயிட்டு இருக்கேன், அதனால வந்துட்டு மனசொடிஞ்சு போயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உன்ட்ட சொல்லாம கொள்ளாம எங்கேயோ வெளியே போயிட்டேன்னு சொல்லிடுன்னு சொல்ல, பாஸ் பிசினஸ்ல நல்லா தானே போகுதுன்னு சொல்ல, டேய் சொன்னதை மட்டும் சொல்லுடா அப்பர் சண்டின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து போயிட. இப்ப வேலைக்காரனும் மீனா வந்துட்டு ஹீரோவை தேடி வர மற்ற விஷயத்தையும் சொல்ல மீனா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. ஐயோ பாவம் என்னோட ஆள் ரொம்ப கஷ்டப்படுறான் போல இருக்குன்னு சொல்லி யோசிக்க, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் தோட்டத்துல உட்காந்துக்கிட்டு சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் இதெல்லாம் ஏன்டா இவன் நமக்காக பண்றான் அப்படின்ற மாதிரி ஒரு விதத்துல யோசிச்சாலும், ஆனா நம்ம ஹீரோ பக்கத்துல மீனா இருக்கனால சோ ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்கு. இப்ப மீனா வேற அடிக்கடி கால் பண்ணிக்கிட்டே இருக்க, ஹீரோ காலை வேற அட்டன் பண்ண மாட்டேன்றான். இதனால மீனா உச்சக்கட்ட கோபத்துக்கு போயிடுறா. ஆனா மீனாவுடைய அப்பாவா, அப்பா சொல்றது நம்ப மாட்டியா, இந்த மாதிரி வந்துட்டு அவங்க 2 பேருமே ஒண்ணா சேர்ந்துட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு இப்ப மீனாவுடைய வீட்ல, அதாவது ஹீரோயினோட வீட்ல தான் ஹீரோ இருப்பான்னு சொல்லிட்டு மீனாவை நல்லா ஏத்தி விட்டுட்டு இருக்காரு அவங்க அப்பா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு அங்கேயே நல்லா வானத்தை பார்த்துக்கிட்டு, என்னோட செத்து போன அண்ணனும் உன்னுடைய செத்து போன அண்ணனும் நட்சத்திரமா தான் இருப்பாங்க, அவங்க 2 பேருமே நம்ம சந்தோஷமா இருக்கிறத பார்க்க தேவையில்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட பேசிக்கிட்டே கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பக்கத்துல வர. ஆனா ஹீரோயின் அப்பதானே அவங்க அண்ணனை இழந்திருப்பாங்க, ரொமான்ஸ்லாம் எப்படி செட் ஆகும் சொல்லுங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. டக்குன்னு நம்ம ஹீரோயின் இல்ல வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஆனா வந்ததுக்கு அப்புறமா அவங்க போனை தேட போனை காணும். ஐயோ வயல்ல வச்சுட்டு போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ குளிச்சிட்டு இருப்பான். நான் போய் போன் எடுத்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்லிட்டு தான் போவாங்க. ஆனா ஹீரோ குளிக்கிற சத்தத்துல அதெல்லாம் கேட்கல. இங்க ஹீரோயின் வயலுக்கு போனவொடனே ஏதோ கத்திட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஹீரோயினை வீட்டுல காணுமேன்னு சொல்லிட்டு வயல் பக்கமா ஓடிட்டு இருக்க, ஆக்சுவலி வந்துட்டு கருத்து திருட வந்தவனுங்க ஹீரோயினோட அழகை பார்த்து மயங்கி ஹீரோயினை ரேப் பண்ண போவ. ஆனா நல்ல வேலை ஹீரோயின் கத்ததுனால ஹீரோ அந்த சத்தத்தை கேட்டு வந்துடுறான். ஊர் மக்களும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அவ்வளவுதான். இப்ப கருத்து திருட வந்தவனுங்க எல்லாரையுமே வந்துட்டு ஊர் மக்கள் எல்லாருமே துரத்தி அடிச்சு அங்கிருந்து இங்க நம்ம ஹீரோயினை வந்துட்டு ஒன்றும் இல்லை நான் வந்துட்டேன், நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை சமாதானப்படுத்த. இன்னொரு பக்கம் அப்படியே கட் பண்ணா மீனாவுடைய அப்பாவுக்கு ஏதோ உடம்பு முடியல போல இருக்கு. மீனா ஐயோ அப்பா என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்ல, தெரியலமா ஒரு மாதிரி மயக்கமா இருக்குன்னு சொல்ல, டக்கு நம்ம மீனா வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வந்துடுறா. டாக்டர் யார் தெரியுமா, நம்ம மீமி தான். செம்ம டெவில்லு கூட உட்காந்துட்டு இருக்கா. இப்போ மீனாவுடைய அப்பா வந்தோடனே அவருக்கு இல்லாத நோய் எல்லாத்தையுமே அது இதுன்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல சொல்லி, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்க எல்லா நோய்க்கான மருந்தையும் நான் கொடுக்குறேன், நான் சரி பண்ணிடுறேன், இங்க வந்துட்டீங்கல்ல இதுக்கப்புறம் நீங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெவில் பார்வையை நம்ம மீனாவுடைய அப்பாவை பார்க்க. இப்படி இந்த பார்ட் இதோட முடியுது. கடைசி 2 பார்ட் சீக்கிரமா அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம பாண்டிச்சேரி குயின் 2.0 மூவி போயிட்டு இருக்கு, அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பாய்.